गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே
ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி, மன்மத வருஷம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, திதி வளர்பிறை சதுர்தசி காலை 11:35 வரை, அதன் பிறகு பௌர்ணமி. இன்று காலை 11:35 பௌர்ணமி ஆரம்பமாகி விடுகிறது. நாளை காலை வரை பௌர்ணமி இருக்கிறது. இன்றைக்குத்தான் முழுமையாக பௌர்ணமி இருக்கின்ற நாள். கடகராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 4:07 வரை. இன்று மாலை 4:07 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. இன்று பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம், பௌர்ணமி கிரிவலம். பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் செய்வது இப்பொழுது நிறைய கோயில்களிலே செய்கிறார்கள். திருக்கழுகுன்றத்திலே கிரிவலம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. திருக்கழுகுன்றம் என்பது செங்கல்பட்டிற்கு அருகிலே இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சிவஸ்தலம். மூவர் தேவாரம் பாடிய தலங்களுள் அதுவும் ஒன்று. தொண்டை நாட்டு தலங்களுள் மிகச் சிறப்பு வாய்ந்தது திருக்கழுகுன்றம். இந்த திருக்கழுகுன்றத்திலே கிரிவலம் செய்வது பல காலங்காலமாக இருந்து வருகிறது. புனித தல யாத்திரை செல்பவர்களெல்லாம் திருக்கழுகுன்றத்திற்கு வந்துவிட்டு செல்வார்கள். அதை பட்சி தீர்த்தம் என்று சொல்வார்கள். முன்பெல்லாம் அங்கே பகல் சரியாக ஒரு 12:15 அந்த நேரத்திற்கு எங்கிருந்தோ 2 கழுகுகள் வரும். அந்த கழுகிற்கு அங்கே இருக்கும் பண்டாரம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி போடுவார். அந்த கழுகு வந்து அதை சாப்பிட்டு விட்டு போகும். அந்த கழுகு காலையிலே காசியிலே கங்கை நீரிலே குளித்துவிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு திருக்கழுகுன்றம் வருது என்று சொல்வார்கள். நான் சிறிய வயதிலே அதை பார்த்திருக்கிறேன், அங்கே கழுகுகள் வந்து சாப்பிடுவதை. இப்பொழுது அவை வருவதில்லை, சில வருடங்களாக, ஏனென்று தெரியவில்லை. தினசரி குறிப்பிட்ட நேரத்திலே கழுகு வந்து சாப்பிட்டு போகும். திருக்கழுகு குன்றம் என்பது திருக்கழுகுன்றம் என்று மருவிவிட்டது. கழுகு வழிபட்ட தலம். ரிஷிகள் கழுகு வடிவிலே வந்து சிவபெருமானை வழிபட்ட தலம் என்பதால் அதற்கு திருக்கழுகுன்றம் என்று பெயர். வேதகிரீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு அங்கே சுவாமி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலைக்கு செல்ல முடியாதவர்கள் திருக்கழுகுன்றத்திலே சென்று கூட கிரிவலம் செய்யலாம். திருக்கழுகுன்றம் மலை இன்னும் சின்ன மலை, 1 ஹவர்ல முடிஞ்சிடும். இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செய்கின்ற நாள். நாளையிலிருந்து மாலைய பட்சம் ஆரம்பம். புரட்டாசி மாசத்துல வர்ற பௌர்ணமியான மறுநாள் மாலைய பட்சம் ஆரம்பம். மாலைய பட்சம்னா ஒரு பட்சம்னா ஃபார்ட்நைட், 15 days, 15 நாட்கள். ஒரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடைப்பட்ட காலம், அல்லது ஒரு பௌர்ணமிக்கும் ஒரு அமாவாசைக்கும் இடைப்பட்ட காலத்தை ஒரு பட்சம் என்று சொல்வார்கள். இன்று பௌர்ணமி, புரட்டாசி மாதத்து பௌர்ணமி. நாளையிலிருந்து மாலைய பட்சம் ஆரம்பம். மாலைய பட்சம் என்பது முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்த 15 நாட்கள். நாளையிலேருந்து அது ஆரம்பம். ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கிறவங்கலாம் வந்து அந்த 15 நாளும் ஷேவ் பண்ணிக்க மாட்டாங்க. 15 நாளும் தர்ப்பணம் பண்ணுவாங்க. அதில் தங்களுடைய தந்தை இறந்த திதி வரும் நாளிலே மாலைய சிராத்தம் என்று சொல்லி ஒரு சிராத்தம் செய்வார்கள். அதை ஹிரண்ய சிராத்தமாக ஹோமம் செய்யாமல் தானம் கொடுத்து செய்வதும் வழக்கம். நாளையிலிருந்து மாலைய பட்சம் ஆரம்பம். மாலைய அமாவாசை அன்னைக்கு அது முடிவடையும். இன்று பௌர்ணமி, நாளை முதல் மாலைய பட்சம் ஆரம்பமாகிறது. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் செவ்வாய், புதன், குரு, கன்னியில் சூரியன், ராகு, விருச்சிகத்தில் சனி, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் கேது. மாலை 4:07 சந்திரன் கும்பராசியிலிருந்து நகர்ந்து மீன ராசிக்குள் செல்கிறது. திருக்கோவில்களில் இன்று கரூர் தாந்தோன்றுமலை ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் காலையிலே பல்லக்கு சேவை, இரவு வெள்ளி கருட வாகனம்.
மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே மாலை 4:07 வரை சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் இடமாகிய மீன ராசிக்குள் சென்று அங்கே கேதுவோடு சந்திரன் இணைந்து விடுகிறது. மாலை 4:07 வரையிலான பகுதி மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதன் பிறகு சற்று சுமாராக இருக்கிறது. மாலை நேரத்திலே 11ஆம் இடத்து சந்திரன் என்பது மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். மாலை நேரத்திலே 12ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்ற பிறகு செலவுகள் சற்று கடுமையாக இருக்கும். அனாவசிய செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாலை நேரத்திலே. ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களிடம் வழங்கப் போகிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் எடுத்து செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் அற்புதமான நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறும் என்று சொல்லலாம். குரு பார்வையிலே இருக்கும் சந்திரன் மாலை 4 மணி வரையிலே 9ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தன லாபம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். செல்வ நிலை உயரும். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பொருளாதார நிலை சீராகும். கடக ராசிக்கு இன்று மாலை 4:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் பகல் நேரத்தில் இறங்க வேண்டாம். மாலை நேரத்திலே சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 9ஆம் இடம் சென்று விடுகிறது. 4:07 சந்திரன் மாற்றம் அடைகிறது. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறது. அதன் பிறகு உங்கள் ராசி அதிபதி சந்திரன் 9ஆம் இடத்திற்கு செல்லும் சந்திரன் அங்கே கேதுவோடு இணைந்து விடுகிறது. சந்திராஷ்டமம் 4 மணிக்கு முடிவடைந்து விடுகிறது. ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் மாலை நேரத்திலே உங்களுக்கு ஆரம்பமாகிறது. இன்று சாயந்தரம் உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். நன்மைகள் நடைபெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். எந்த ஒரு முக்கியமான வேலையை செய்வதாக இருந்தாலும் அதை மாலை 4 மணிக்கு மேல் செய்ய வேண்டும். சிம்ம ராசிக்கு இன்றைய முற்பகல் பகுதி பகல் 4 மணி வரை பிற்பகல் 4 மணி வரையிலான நேரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அற்புதமான கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆனால் முக்கியமான பணிகளை எல்லாம் 4 மணிக்கு முன்பாக முடித்துவிட வேண்டும். 4:07 சந்திரன் 8ஆம் இடம் செல்கிறது. சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது 4:07. இன்று மதியம் 4:07 PM சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் மாலை நேரத்திலிருந்து இன்று மாலையிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பமாவதால் முக்கியமான பணிகளை எல்லாம் அந்த சந்திராஷ்டம நேரத்திலே செய்யக்கூடாது. பேச்சுவார்த்தை நடத்துவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதேனும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வம்பு தும்புகளிலே மாட்டிக்கொள்ள வேண்டாம். சும்மா போறவன வலியே இழுத்து வம்புக்கு கூப்பிடுவாங்க. சந்திராஷ்டம நாளில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எல்லாம் நீங்கள் சொன்னதாக சொல்லி மிகைப்படுத்தி உங்களை மாட்டி விடுவார்கள். ஆகவே எல்லாரிடமும் பத்திரமாக பேச வேண்டும். ஜாக்கிரதையாக பேச வேண்டும். கவனமாக பேச வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேச வேண்டும். என்றவரை பேசாமல் இருந்து விடுவது நல்லது. சந்திராஷ்டமம் இன்னைக்கு 4:07 ஆரம்பம். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள்.
அதிலும் 6ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் உங்களுக்கு அதிக நன்மையை செய்யும் என்று சொல்லலாம். 7ஆம் இடத்திற்கு மாலை செல்லும் சந்திரன் அங்கே கேதுவோடு இணைந்து விடுகிறது. அதைவிட குரு பார்வையிலே கும்பராசியில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அதிக நன்மையை செய்யும். ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெற்றுத்தரும். முயற்சி திருவினையாக்கும். முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றிகள் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். தொழிலை மிகப்பெரிய அளவிலே எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. மிகப்பெரிய முதலீடுகளை எல்லாம் செய்து மிகப்பெரிய அளவிலே உங்களது தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். நீங்கள் எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார நிலை வளர்ச்சி அடையும். நிறைய பணம் வரும். தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும் என்னும் ஆசையும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். புண்ணிய காரியங்களிலே பங்கேற்பீர்கள். திருப்பணிகள் செய்வீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் மாலை 4 மணிக்கு மேல் 5ஆம் இடம் செல்கிறது. அது ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக மாற்றம் என்று சொல்லலாம். 4ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை விட 5ஆம் இடமாகிய மீனத்திற்கு செல்லும் சந்திரன் அங்கே சற்று அதிக நன்மையை செய்யும். எனினும் கேதுவோடு சந்திரன் சேருவதால் தேவையில்லாத சில குழப்பங்கள், சந்தேகங்கள், ஒரு செயலை எடுத்தால் தெளிவாக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதி இல்லாமல் இப்படி செய்வதா அப்படி செய்வதா, முன்னால போலாமா பின்னால போலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி குழம்ப வேண்டாம். தெளிவாக சிந்தித்து செய்ய வேண்டும். மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்யலாம். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு அதற்கு அதிபதியான குருவின் பார்வை கிடைத்துக் கொண்டிருப்பதால் இப்பொழுது தன லாபம் அதிகரிக்கும். தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. தனஸ்தானாதிபதி என்பது குரு உங்களுக்கு, லாபஸ்தானாதிபதி என்பது 11 புதன். இந்த குருவும் புதனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே தன லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். பொருளாதார நிலை சிறப்பாகும், சீராகும், வளர்ச்சி அடையும். மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, தொழில் மிக அற்புதமாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பத்துடன் வெளியே சென்று வருவீர்கள். ஆலய வழிபாடுகள் செய்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆலயங்களில் நடைபெறுகின்ற முக்கியமான புனித விசேஷங்களிலே நீங்கள் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, இறை அருள் கிடைக்கும் நாளாக, தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலை மிகவும் திருப்திகரமாக இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும். அவை வெற்றிகரமாக நடந்து முடியும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு சுக்கிரனின் பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே செல்வ செழிப்புடன் அழகாக காட்சியளிப்பீர்கள். ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். புதிதாக ஆடை அணிகலன் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி இல்லத்தை அழகுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அதிலே அதிக வரவு, பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருப்பதால் தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும்.
கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. ஏதாவது மனையை வாங்கி போடுங்க, கையில காசை வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நிலத்தில் முதலீடு செய்யுங்கள். உங்களுக்கு இப்பொழுது 7ஆம் இடத்திலே குரு செவ்வாய் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது நீங்கள் வாங்கும் இடத்தில் விலை ஏறும். நம்ம சில நேரத்தில் சில இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னா அங்கே மடமடமடன விலை ஏறிட்டே போயிடும். ஒரு சில இடங்களில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் அது அப்படியே நிற்கும், அது விலையே ஏறாது. 5 வருஷம் கழிச்சு போய் கேட்டால் வாங்கின விலைக்கும் கம்மியாக சொல்லுவான். அந்த மாதிரி சில நேரத்தில் நாம் செய்ய முதலீடுகள்லாம் நல்ல பெரிய அளவில் பொருளாதார நிலையிலே உயர்த்தி விடும். சில முதலீடுகள் ஏமாந்து விடும். ஆனால் இப்பொழுது உள்ள கிரக நிலவரம் கும்பராசிக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்யும் அசையா சொத்தில் செய்யும் முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு பிற்காலத்திலே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் இப்பொழுது முதலீடு செய்ய வேண்டும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் மாலை 4:07 ராசிக்குள் வந்து விடுகிறது. பூரட்டாதி 4ஆம் பாதம் இன்னைக்கு மத்தியானம் 4:07 ஆரம்பம். 4:07 முதல் பூரட்டாதி 4ஆம் பாதம். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்ற நாள். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நாள். மாலை 4 மணி வரையிலே குரு பார்வையிலே இருக்கிறது சந்திரன். அதன் பிறகு குருவின் நட்சத்திரத்திலேயே நகர்ந்து குருவின் வீடான மீனராசிக்குள் இன்று மாலை வந்து விடுகிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். எந்தெந்த நட்சத்திரத்திற்கு எந்தெந்த நட்சத்திரம் ரஜு பொருத்தம் இல்லை என்பதை பற்றிய ஒரு தகவலை நேற்று முதல் சொல்லி வருகிறேன். நேற்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ரஜு பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்கள் பற்றி சொன்னேன். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 6 நட்சத்திரம் ரஜு பொருத்தம் கிடையாது. அஸ்வினிக்கு அஸ்வினி செய்யக்கூடாது. அஸ்வினிக்கு மகம், அஸ்வினிக்கு மூலம், இதெல்லாம் ரஜு பொருத்தம் கிடையாது. அதே போல் அஸ்வினிக்கு ஆயில்யம், அஸ்வினிக்கு கேட்டை, அஸ்வினிக்கு ரேவதி, இதெல்லாம் ரஜு பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்கள். இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்கிறத பற்றி நேற்றைய நிகழ்ச்சியில் சொன்னேன். இன்றைய தினம் அடுத்த நட்சத்திரமான பரணி எடுத்துக்கொள்வோம். பரணிக்கு ரஜு பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். இதெல்லாம் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். ஒண்ணுக்கு ஒன்று சேர்க்கக்கூடாது. பூரம் சிம்மத்தில் வரும், பூராடம் தனுசுல வரும். இந்த 3 ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தம் பண்ணக்கூடாது. திருமண பொருத்தத்துக்கு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. பரணி, பூரம், பூராடம் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி சனியின் நட்சத்திரங்களை சுக்கிர நட்சத்திரத்தோட சேர்க்கக்கூடாது. பொதுவாக சனியும் சுக்கிரனும் ரொம்ப நட்பு கிரகங்கள், ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ் ஆச்சே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அது நட்பு கிரகங்களாக இருக்கலாம், ஆனால் ரஜு பொருத்தம் கிடையாது. சனியின் நட்சத்திரங்களை சுக்கிரனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தாலோ அல்லது வைஸ் வெர்சா சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனியின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து வைத்தாலோ அது பெரிய பிரச்சனையாகும். சுக்கிரனின் நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம் சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப சனியுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு சொல்றேன். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இது 3 சனியின் நட்சத்திரங்கள். இதையும் பரணி, பூரம், பூராடம், இந்த 6 நட்சத்திரங்களும் ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தம் பண்ணக்கூடாது. இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த 6 நட்சத்திரத்திற்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. பொதுவாக இந்த சுக்கிரன் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மீது ஒரு கவர்ச்சி இருக்குமா? ஏன்னா 2 ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ் இல்லை, அதனால கவர்ச்சி இருக்கும். அது கடற்கரை காதலாக முடிந்துவிடும். திருமணம் நடக்காது. திருமணம் நடந்தா ஆபத்து, நடக்காம இருந்தா நல்லது. பரணி, பூரம், பூராடம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 6 நட்சத்திரங்களில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. ரஜு பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்கள் அப்படிங்கிற வரிசையில இன்னைக்கு 2வதா பரணி சொல்லியிருக்கேன். 9 நட்சத்திரம் சொன்னா போறோம், அதுல 27 வந்துடும். அஸ்வினி சொல்லியாச்சு, பரணி சொல்லியாச்சு, இன்னொரு 7 நட்சத்திரம் சொன்னா போறோம், அது உள்ள இது எல்லாமே கவர் ஆயிடும். இந்த 6 மற்றது தான் பார்க்கணும். சேம் ரஜுல பண்ணக்கூடாது. ரஜு பொருத்தம் இல்லாவிட்டால் அவர்களுக்குள் நோய் நொடிகள் வரும். பிறக்கும் குழந்தை குறைபாடோடு பிறக்கும். அல்லது கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய சர்ச்சைகள், பிரச்சனைகள், சண்டைகள்லாம் பிரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதை இன்றைய தகவலாக சொல்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். गंगातरंग रमणीय जटाकलापं
गौरी निरन्तर विभूषित वामभागम् नारायण प्रियमनङ्गमदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाचामगोचरमनेकगुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवितपादपीठम् वामेन विग्रहवरेण्यकळत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गम् व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् सीतां सुशोभितकिरीटविराजमानौ फालेक्षणानलविशोषितपञ्चबाणम् नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दां पापेरतिं च सुनिवार्य मनस्समाधौ आदाय हृत्कमलमध्यगतं प्रदेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् रागादिदोषरहितस्वजनानुरागं वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्यधैर्यशुभगं करलाभिरामं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपतेस्तवनं शिवस्य व्यासोक्तमष्टकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम् विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி பெறவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகபட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்பஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான 9 வருடம்
புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி 27/9/2015 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயம் பார்க்கலாம். இந்த குரு பகவானோட சஞ்சாரங்களை பத்தி பேசிட்டு வந்தோம். இதுல வந்து சனி பகவானோட சஞ்சாரத்தை பத்தி இங்க குறிப்பிட வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த 7.5 ஆண்டு சனி அப்படின்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலும் ஒரு பயம் இருக்கு. இதுல கண்ட சனி, பாத சனி இப்படி எல்லாம் விதவிதமா சொல்லி பயமுறுத்துறான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, 7.5 ஆண்டு சனியில ஜெயித்தவர்களும் உண்டு, அர்த்தாஷ்டம சனியில மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்களும் உண்டு. அர்த்தாஷ்டம சனியில மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்களையும் நம்ம பார்க்குறோம். அதனால 7 நாள் சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்ட சனின்லாம் பயப்பட வேண்டாம் தான் சொல்லுவோம். இருந்தாலும் பொதுவா இந்த மாதிரியான பயம் போக்குறதுக்கான பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கா, ஏதாவது அது மாதிரி பண்ணலாமான்னா எளிய வலிய பல விதமான பரிகாரங்கள் சொல்லியிருக்கா. இந்த சனி பகவானால கோட்சாரத்துல வரக்கூடிய தொல்லைகள் விலக, அதே நேரத்தில் சனி தசை நடந்தாலும் சனி புத்தி நடந்தாலும் இந்த சனி பகவான் வரக்கூடிய தொல்லைகள் விலக நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கான். இதுல எளிய பரிகாரங்களும் உண்டு, வலிய பரிகாரங்களும் உண்டு. எளிய பரிகாரம்னு பார்க்கும்பொழுது தில தானம்னு சொல்லலாம். அதாவது எள்ளு, திலம்னா எள்ளு, எள்ளு தானம் பண்றது மிகப்பெரிய நல்ல பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருப்பு எள்ளு அப்படியே நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கி ஒரு மந்தார இலையில வச்சு நவக்கிரகத்துல சனி பகவானோட சன்னிதானத்திலையோ இல்லைன்னா வீட்டில் ஒரு செப்பு பாத்திரத்துல ஜலம் விட்டு அதில் வந்து சனீஸ்வர பகவானை வெள்ளி காயினில் ஆவாகனம் பண்ணி ஒரு காசு அதில் போட்டு ஆவாகனம் பண்ணி அதுக்கு ஒரு நீல வஸ்திரம் சாத்தி உங்களுக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது ஒரு வழக்கம். அதாவது சனி பகவானோட நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணி சனி பகவான் பிரீத்தி அடையிட்டோன்னு சொல்லி நல்ல வேதம் படித்த அந்தனருக்கோ அர்ச்சகருக்கோ இந்த திலம் எல்லை வந்து தானம் பண்ண சொல்லியிருக்கு. இல்லைன்னா நம்ம கருப்பு கொடை வாங்கி தானம் பண்ணலாம். இல்லைன்னா மகிஷ தானம் சொல்லியிருக்கு. சனிவாரம் அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு மகிஷ தானம். இது தீர்த்த கரையிலையோ அல்லது அரச மரத்தடியிலையோ கோயில் சன்னிதானத்திலையோ பசு கொட்டகையிலையோ தனது இல்லத்திலையோ நம்ம வீடுகள்லையோ மகிஷம் வாங்கி அந்த மகிஷத்தை தானம் பண்ண சொல்லியிருக்கா. சரி, இந்த மகிஷ தானம் விலை உயர்ந்தது, அதை விட எளிய பரிகாரமா இன்னும் வேற ஏதாவது உண்டு அப்படின்னு சொன்னால் நல சரிதம் படிக்கிறத பற்றியும் சொல்லியிருக்கா. நல சரிதம் படிக்கிறதுனாலையும் சனி பகவானால் வரக்கூடிய தொல்லைகள் வந்து விலகும் சொல்றா. சனிக்கிழமை அன்னைக்கு ஒரே இதில் காலம்பராலும் வச்சு சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு நல சரிதம் படிக்கலாம். சனி பகவானுக்கு எல்லால் செய்த அன்னம் எல்லோரைன்னு சொல்லுவாள். அது நைவேத்தியம் ரொம்ப விசேஷம். நல்லெண்ணெய் விளக்கு போட்டு எல்லோரை நைவேத்தியம் பண்ணி நல சரிதம் படித்தாலும் சனி பகவானால் வரக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் விலகும்னு சொல்லுவாள். இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி இன்னும் விரிவாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆன்மீக ஜோதிட கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு ஆன்மீக தகவல் எல்லாருக்காகவும் நீங்க சொல்லியிருக்கீங்க. முதல் நேர் இன்னைக்கு யாருங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். என் பேர் அமுதவல்லிங்க மேம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? என் பொண்ணுக்காக பேசணுங்க மேம். என் பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்காகவும் வேலைக்காகவும் கேட்கணும். வேலை அமையுமா, கல்யாணம் எப்ப நடக்கும் அப்படின்றதுக்காக கேட்கணுங்க மேம். கண்டிப்பாங்கம்மா. அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. அவங்க பொண்ணுடைய பேர் வந்து பத்மாவதி. 12/10/1989. வேலைக்கிழமை காலையில 9:15க்கு. சதய நட்சத்திரம், 4ஆம் பாதம், கும்பராசி, விருச்சிக லக்னம். அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து வரன் வந்து வெளியில ரோட்ல எல்லாம் பார்த்தா பேசுறாங்க, கடையில பார்த்தா பேசுறாங்க, போன்ல பேசுறாங்க, வீட்டுக்குள்ள வரமாட்டேன்றாங்க வரன் கேட்டு. அப்புறம் 2வது அந்த பொண்ணு ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கிற ஒரு வேலை கிடைக்கணும். அது தனியார் வேலையா வேலையா இருந்தாலும் சரி, பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை அமையணும். மருத்துவ கல்லூரி படிக்கிறது, அதாவது வந்து மருத்துவம்னா PhD பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு 4 மாசத்துல முடிச்சிருவாங்க. அதனால பொண்ணுக்கு ஒரு நல்ல வரணும், நல்ல ஒரு வேலையும் கிடைக்கணும். இந்த பொண்ணு பிறந்து ஒரு 1.5 வயசுல அவங்க அப்பா விட்டுட்டு போனவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து சேரல, எங்க இருக்காருன்னு தெரியாது. நானும் 2வது மறுமணம் பண்ணாம இன்னைக்கு நாளைக்கு காத்துட்டு இருந்தோம். இந்த பொண்ணை வளர்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வளர்க்கணும் நானு. அதே போல எனக்கு வந்து ஸ்கூல் சர்டிபிகேட்டுடைய டேட்டா பெர்த் தான் தெரியும். அந்த டேட்டா பெர்த் எனக்கு அஸ்த நட்சத்திரம் கண்ணீர் ராசிங்கிறது. ஆனா வந்து நான் யாருக்கு என்ன நல்லது செஞ்சாலுமே எனக்கு நல்ல பேர் கிடைக்கிறது இல்ல, கெட்ட பேர் தான் வரும். நான் எப்போதுமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டத்துலதான் இருக்கிறேன். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கும் உங்க மகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க ஓகேங்க. சுவாமிஜி, உங்க குலதெய்வம் எதுமா? குலதெய்வம் தெரியாது. நமஸ்தே சாமி, எனக்கு குலதெய்வம் தெரியாதுங்க. சரி, இப்போ உங்க பிரச்சனை எல்லாம் கேட்டோம். இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு பாத்துடலாமா?
சப்தரிஷி வாக்கியப்படி பூர்வ ஜென்ம சாபம்னு உங்கள் கணவர் வழி உறவுகளில் உறுதியாக இருக்குது. கணவர் வழி உறவுன்னு சொல்லும்போது கணவன் உடன் பிறந்தவர்களுக்கும் அதேமாதிரி கணவனோட அப்பா அதாவது மாமனார் வழி கூட பிறந்தவர்களுக்கும் கூட இந்த சாபம் உண்டுன்னு சொல்கிறோம். இந்த சாபத்தால் குலநாசம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒருத்தருக்கொத்தர் ஒத்துமை இல்லாமல் இருக்கிறது, பிரிஞ்சு போகிறது, வாரிசு இல்லாமல் இருக்கிறதுன்னு. அதனால தான் உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அவா வழியில் இருக்கக்கூடிய அந்த சாபம் தான் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம்னு ஒன்றும் இல்லை, அவர் தான் பண்ணியிருக்கணும், அவர் தான் இப்போ இருக்கிற இடம் தெரியலன்றதுனால அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால் முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்க இந்த பிரச்சனைகள் தீர அமைதி கிடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் செய்துட்டு வாங்க. சுவாமி அருளால் நல்லது நடக்கும். வெள்ளியில் ஒரு சூளம் வாங்கி சின்னதாக ஒரு ஜானுக்கு வாங்கி ஒரு அமாவாசையில் வீட்டில் வச்சு அடுத்த அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தோட நாமாவளியை சொல்லி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லிட்டே வாங்க. துர்க்கையாக இருக்கலாம், காமாட்சியாக இருக்கலாம், காளியாக இருக்கலாம், மூகாம்பியாக இருக்கலாம், எந்த தெய்வமானா இருக்கலாம். 30 நாள் முடிஞ்ச பிறகு அந்த சூளத்தை ஏதாவது ஒரு அம்மன் கோயில் உண்டியில் சேர்த்துதுங்க. செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு உங்களோட ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் இல்லைனாலும் அஸ்த நட்சத்திரமாக இருந்தாலும் இல்லை, அது பிரச்சனை இல்லை. செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் போகிறோம் மலை வேம்புன்ற விருட்சத்தை வாங்கி அம்மன் கோயிலில் நட்டுடுங்க. இது நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம். உங்கள் குழந்தையோட எதிர்காலத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நோட்டில் சிவப்பு கலர் இங்கில் ஜெய ஜெய துர்க்கே ஜெய ஜெயன்னு தொடர்ந்து எழுத சொல்லுங்கள். ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு பக்கம் 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், 108 இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம், எண்ணிக்கை கணக்கு இல்லை. ஜெய ஜெய துர்கே ஜெய ஜெய அப்படின்னு உங்கள் பொண்ணை எழுதிட்டு வர சொல்லுங்கள். அப்புறம் யாராவது இந்த வரன் விசாரிக்கும் பொழுது அன்றைக்கி போயிட்டு ஆஞ்சநேயர் சன்னதியில் போய் அவருக்கு வெத்தலை மாலை சாத்துங்க. யாராவது பெண் ஜாதகம் கொடுன்னு கேட்டாலும் விசாரித்தாலும் அன்றைக்கி ஆஞ்சநேயர் சன்னதியில் போய் வெத்தலை மாலை சாத்தி அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. பொண்ணு பேரில் நட்சத்திரம் சொல்லி வீடு வரைக்கும் வரக்கூடிய ஜாதகமாகப்பட்டது வீட்டுக்குள்ளே நிச்சயம் பண்ணக்கூடிய அளவு சூழ்நிலை மாறும். குழந்தையோட படிப்பை பற்றி பயப்படாதீங்க, வெற்றிகரமாக முடிச்சுடுவாங்க. வேற எந்த பரிகாரமும் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. பத்மாவதி அவங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. அடுத்த நேர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் இணைப்புல யார் இருக்காங்கன்னு பாக்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பிரியா மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க நீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்கு ஒரு விஷயம் பேசணும் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பிரியா, தனுசு ராசி, மீன லக்னம் மேடம். மூல நட்சத்திரம், 3ஆம் பாதம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 5 வாட்டி குழந்தை ஒரு 6 months 7 months ஒரு 3 months 4 monthsல அபார்ஷன் ஆயிடுச்சு மேடம். அதோட குழந்தையே இல்ல, அதுக்கோசம் தான் கேட்கணும் மேடம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க மேடம். சுவாமிஜி சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நமஸ்தே. நீங்க பிறந்த ஊரும் வசிக்கிற ஊரும் ஒண்ணுதானாமா? ஆமா சார். என்ன படிச்சீங்க? நான் MA B.Ed முடிச்சிருக்கேன் சார். சரி. அப்பா என்ன உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தார்? அப்பா பால் பிசினஸ். சரிம்மா. இப்போ உங்களுக்கு குழந்தை கர்ப்பத்திலே பிறந்து போயிடுதுங்களா? நார்மலா அப்படியே பிறந்து இறந்தது சார். 6 monthsல 7 months 3 months அது மாதிரி கலைஞ்சிடுது. சரி. இப்ப கடைசியா குழந்தை பிறந்தது எப்ப? பிறக்கல, ஒரு 6 monthsல ஒரு 1 year ஆகுது சார். சரி. இது நீங்க மருத்துவர் என்ன சொன்னார் இதுக்கு? மருத்துவர் எதுவும் இல்ல, ப்ராப்ளம் இல்ல, நீர் கட்டிதான் அப்படி ப்ராப்ளம் அப்படி சொன்னாங்க சார். வேற ஒண்ணும் சொல்ல? வேற எதுவும் சொல்ல. சரிம்மா. இப்ப உங்க கணவர் எத்தனாவது குழந்தை? என் கணவர் 3ஆவது குழந்தை சார். நீங்க? நானும் ஃபர்ஸ்ட் குழந்தை சார். குலதெய்வம் எது உங்க கணவரோட குலதெய்வம்? பச்சையம்மன் சார். பச்சை எந்த ஊரு? திருமுல்லைவாயில். சரி. இப்ப இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்றோமா? சொல்லுங்க சார். உங்க ஜாதக ரீதியா பார்க்கும்போது சப்தரிஷி வாக்கியப்படி வாக்கியஸ்தானத்தை பாப கிரகங்கள் பார்த்தது பூர்வ ஜென்ம சுக்கிருதத்துல உங்க கணவர் வழி உறவுகளை கதலி வந்திதா தோஷம், பசுமையா இருந்த வாழை மரத்தை வெட்டிய தோஷம்னு வந்திருக்கு. இது உங்களுக்கு பூர்வ ஜென்ம சாபம்னு கூட சொல்லலாம். உங்க மாமனார் வழியில வந்தக்கூடிய சாபம்னு சொல்லலாம். 2 இருக்கு. உங்களுக்கு பூர்வ ஜென்ம சாபம் ஒன்று, மாமனார் வழியில வந்த இந்த தோஷம் ஒன்று, 2. இப்போ இந்த சாபங்கள் தீர்றதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் காசி விஸ்வநாதரை
தரிசிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். நீங்கள் காசி விஸ்வநாதரை வந்து காசியில் தான் போய் தரிசிக்க முடியும்னு இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமியோட சிவாலயம் போய் கூட தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா உடனடியாக நீங்கள் காசி விஸ்வநாதரை தரிசிக்க முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் போயிட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் உங்கள் கணவரோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி தரிசனம் பண்ணுங்கள். அர்ச்சனையோ வழிபாடோ பண்ணுறீங்களோ இல்லையோ தரிசனம் பண்ணாலே போகிறோன்னு சொல்லுவோம். எந்த பிரதேசங்களில் குரங்குகள் அதிகமாக இருக்குமோ தோட்டத்துலேயோ நந்தவனத்துலேயோ கோயிலோட நந்தவனத்தில் வாழை மரம் நடுங்க. குரங்குகள் அதிகம் இருக்குன்னா இப்போ திருப்பதியில் கூட குரங்குகள்லாம் இல்லாமல் போயிடுத்துமா, இருந்தாலும் குரங்குகள் அதிகம் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்க கோயிலில் அந்த கோயிலோட நந்தவனத்தில் வாழை மரங்களை வைங்க. எண்ணிக்கையெல்லாம் கணக்கே இல்லை, 11, 8, 16 எவ்வளோ வேணால் வைக்கலாம். அதை வாழை மரங்களை நடுங்க. இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அப்புறம் ஒரு கிருத்திகை நட்சத்திரம் அன்றைக்கும் முருகப்பெருமானுங்க வீட்டில் பூஜை பண்ணி செவ்வாழைப்பழமும் பசுவண்ணியும் நைவேத்தியம் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு வந்து ஆண் சந்ததி பிறக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வேற பரிகாரம் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. பிரியா, உங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் ஜனரஞ்சனி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காகவும் என் ஹஸ்பண்ட்காகவும் பேசணும் மேடம். உங்க 2 பேருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பிறந்த தேதி வந்து 26/1/1971. என்னோட ராசி வந்து தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம், மகர லக்னம். என் ஹஸ்பண்டோட பேர் வந்து ராமச்சந்திரன். அவரோட ராசியும் தனுசு ராசி தான். நட்சத்திரம் வந்து பூராடம், ரிஷப லக்னம். மேடம், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இதுவரைக்கும் எனக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு கவர்மெண்ட் ஜாபோ எதுவும் நிலையான வேலை இல்ல. 2 பேரும் எம்காம் வரைய படிச்சிருக்கிறோம். 2 பேருக்கும் எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அதுவும் குழந்தையும் லேட் இஷ்யூ தான். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் குழந்தையும் கிடைச்சது. அதான் சார்கிட்ட சொல்லிட்டு சாமிகிட்ட ஏதாவது தீர்வு இருக்குமா, எதுவும் நிலையான வேலைக்கு. இப்போ எங்க வேலை பார்த்தாலும் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த வேலை வந்து, இப்போ இபில நான் ட்ரைனிங் எடுத்தேன். ட்ரைனிங் எடுத்ததுப்போ அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. பட் இன்டர்வியூ போனேன், நான் செலக்ட் ஆகல. அப்புறம் இப்போ நான் வந்து கவர்மெண்ட் இதுலதான் இருக்கேன், கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு. பட் இங்க இன்னும் எனக்கு எதுவும் பெர்மனன்ட் பண்றதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா, எதுவும் எனக்கு தெரியல. அதான் ஏதாவது கேட்டு இது பண்ணிக்கலாம். அவருக்கும் ஒரு வேலை இல்ல, உருப்படியா வேலை இல்ல, கரெக்டா இல்ல. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்க 2 பேருக்கும் நிலையான வேலை கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ. சுவாமிஜி சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே. இப்ப அவர் என்ன உத்தியோகத்துல இருக்கார்? அவர் ஒரு எஸ்டி பூத் ஒண்ணு தான் வச்சிருக்கிறாரு. சொந்த தொழில் செய்யறாரு இல்லையா? ஆமா, சொந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, இப்ப உங்க பிரச்சனைகளை சொல்லிட்டீங்க. இது வந்து எந்த மாதிரியான பரிகாரங்களால தீரும்னு சொல்லிடுறோமா? பொதுவா உங்களுக்கு உங்க கணவருக்கும் உங்களுக்கும் சேர்த்து நீங்களே இந்த வழிபாடை செய்யலாம். இது வந்து நல்ல பலன் தரக்கூடியதா கட்டாயம் அமையும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 22 ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்க கோயிலாக இருக்கலாம், நீண்ட தூரம் இருக்கிற கோயிலாக இருக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஆஞ்சநேயர் கோயில், இப்படி போயிட்டே வாங்க. ஒரு முறையும் வெத்தலை மாலை போடுங்க. ஆஞ்சநேயர் சுவாமிக்கு தரிசனம் பண்ணும்போது வெத்தலை மாலை போட்டு வாங்க. 22 வாரம் முடியும் பொழுது அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு நல்ல அனுகூலமான தகவல் கிடைக்கும். உங்கள் கணவரோட இந்த தொழில் தொடர்ந்து செய்யட்டும். இதில் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குடும்பம் சேமமாக இருக்கும். வேறு பரிகாரம் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. ஜனரஞ்சனி அவங்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்காகவும் நிறைய ஆன்மீக தகவல் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த பரிகாரம் செய்யவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோகா ஆஞ்சநேய சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.